சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினரை காட்டாததை விமர்சித்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் சட்டப்பேரவை முடிந்துவிட்டதா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அதில் பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என்றார். எதிர்க்கட்சி வரிசை அவ்வளவு அச்சுறுத்துகிறதா என முதலமைச்சருக்கு கேள்வி எழுப்பியுள்ள பழனிசாமி எதற்காக இவ்வளவு அஞ்சி நடுங்குகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் யார் அந்த சார் என்ற நீதிக்கான கேள்வி தங்களை அவ்வளவு உறுத்துகிறது என்றால் யாரை காப்பாற்ற இந்த அரசு முயற்சிக்கிறது என்று மீண்டும் கேட்பதாக பதிவிட்டுள்ளார். மக்கள் நலனுக்கான எதிர்க்கட்சியின் கேள்விகளை மக்கள் பார்த்துவிடக் கூடாது என்று அரசு எத்தனிப்பது ஜனநாயக படுகொலை என்று தெரிவித்துள்ள அவர் பேரவை நிகழ்வுகளை எந்தவித ஒளிவு மறைவும் இன்றி முழுமையாக மக்களின் குரலான எதிர்க்கட்சியின் கருத்துக்களை நேரடியாக ஒளிபரப்ப வேண்டும் என்று அரசை வலியுறுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாடு சட்டமன்றம் பொதுமக்களின் தேவையை சபையேற்றி சட்டமியற்றி திட்டமியற்றி செயல்படும் மக்களின் மேடை என்றும் திமுகவின் பொதுக்கூட்ட மேடை அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை நேரலையில் எதிர்க்கட்சியினர் காட்டப்படாதது குறித்து விசாரிக்கப்படும் என்று சபாநாயகர் தெரிவித்தார். பேரவையில் இதுகுறித்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் கேள்வி எழுப்பினார். அப்போது ஒவ்வொரு உறுப்பினரும் கேள்வி நேரத்தில் தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை எழுப்புகிறார்கள் என்றும் ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை என்றும் கூறினார். நேரலையில் ஒளிபரப்பு செய்யாத காரணத்தினால் சட்டமன்றத்திற்கு செல்லவில்லையா என்று தொகுதி மக்கள் கேட்பதாகவும் அவர் தெரிவித்தார். அவை என்பது ஆளுகின்ற கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பொதுவானது என்றும் பேரவைத் தலைவர் பொதுவானவர் என்றும் உதயகுமார் கூறினார். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் அப்பாவு இந்த பிரச்சினை குறித்து இப்போதுதான் அவையில் கொண்டு வந்துள்ளீர்கள் என்றார். அரசு அனைவருக்கும் பொதுவானது என்று கூறிய அவர் ஒளிபரப்பில் சில மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதும் அது குறித்து சொல்வதாக கூறினார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 10 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்கள் ஒரு படகில் கடலுக்கு மீன் பிடிக்கச் சென்றனர். அப்போது காரைநகர் அருகே மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்தனர். ஒரு படகுடன் 10 மீனவர்களையும் காரைநகர் கடற்பரப்பில் கைது செய்த இலங்கை அதிகாரிகள் காங்கேசன்துறை கடற்கரை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின் மீனவர்களை யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவேகாவில் ஆனந்தின் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் அதனால் 2% வாக்கு கூட தேராது எனவும் கட்சியில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பேசியதாக வெளியான ஆடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கட்சியில் பொதுச் செயலாளர் ஆனந்தின் தலையீடு அதிகமாக இருப்பதாகவும் அதனால் கட்சிக்கான வாக்கு சதவீதம் குறையும் எனவும் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி கட்சி நிர்வாகி ஒருவருடன் போனில் பேசுவது போல ஆடியோ ஒன்று வெளியானது. அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு, மன்றங்களா இருந்து வந்ததில்லை. ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு. இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு. அப்படி போச்சுன்னா பொசிஷனிங் சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் டைலூட் ஆகக்கூடாது. இந்நிலையில் இந்த ஆடியோ உண்மையில்லை எனவும் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இவ்வாறு பரப்பப்படுவதாகவும் தமிழக வெற்றிக் கழகம் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு வளர்வதை விரும்பாததால் சட்டமன்ற உரையை ஆளுநர் வாசிக்கவில்லை என திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்புவாரா என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதியுள்ள முரசொலி ஆண்டின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசு தயாரித்து அனுப்பும் உரையை அப்படியே வாசிக்க வேண்டியதுதான் ஆளுநரின் பொறுப்பு என்று குறிப்பிட்டுள்ளது. இந்தியாவில் எந்த மாநிலமும் அடையாத வளர்ச்சியை தமிழ்நாடு எப்படியெல்லாம் அடைந்துள்ளது என்பது ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததாக முரசொலி தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு வளர்வதை நெகட்டிவ் ரத்தம் ஓடும் ஆளுநர் RN ரவி எப்படி வாசிப்பார் என்று முரசொலி வினவியுள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சி மட்டுமின்றி வளரும் தமிழ்நாட்டை மத்திய அரசு எப்படி வஞ்சிக்கிறது என்பதும் ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருந்ததாக திமுகவின் நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவு சிந்தனை உள்ளிட்ட சொற்கள் அடங்கிய உரையை ஆளுநர் RN ரவியால் எப்படி வாசிக்க முடியும் என்றும் முரசொலி விமர்சித்துள்ளது. சபரிமலையில் மகரவிளக்கு பூஜை மற்றும் மகரஜோதி தரிசனத்தையொட்டி கூடுதல் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து சபரிமலை தேவசம் போர்டு தலைவர் PS பிரசாந்த் வீடியோ வெளியிட்டுள்ளார். அதில் மகரவிளக்கு மகோத்சவத்திற்கு வரும் பக்தர்களின் கூட்டத்தை கட்டுப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஜனவரி 9ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு 50,000ஆகவும் நேரடி முன்பதிவு 5,000ஆகவும் குறைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். மேலும் மகரவிளக்கு தினமான ஜனவரி 14ஆம் தேதி ஆன்லைன் முன்பதிவு 40,000ஆகவும் அடுத்த நாள் 60,000ஆகவும் കട്ടുപ്പെടുത്തപ്പെട്ടിരിപ്പതാகவும் അവർ കൂറിനാർ. പമ്പയിൽ നമ്മളിപ്പോൾ സ്ഥാപിച്ചിരിക്കുന്ന തത്സമയ ബുക്കിംഗ് സെന്റർ നിലയ്ക്കിലേക്ക് മാറ്റണമെന്നുള്ളൊരു തീരുമാനം ക്രൗഡ് മാനേജ്മെന്റ് നേതൃത്വം നൽകുന്ന പോലീസും മറ്റ്
സർക്കാർ ഏജൻസികളുമായി ബന്ധപ്പെട്ട് ആലോചിച്ച് ഒരു തീരുമാനമെടുത്തിട്ടുണ്ട്. நேரடி முன்பதிவு மையம் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் தரிசனம் செய்துவிட்டு பக்தர்கள் திரும்பும்போது ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனவரி 15ஆம் தேதி முதல் பகல் 11 மணிக்கு மேல் நேரடி முன்பதிவு செய்ய முடியும் எனவும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள ஆண்டாள் மற்றும் லட்சுமி என்ற யானைகளுக்கு தனியாக 10 ஏக்கர் நிலம் ஒதுக்கி பராமரிக்க உத்தரவிடக் கோரி ரங்கராஜ நரசிம்மன் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கோயில் யானைகள் தங்களை பராமரிக்க கோரி உங்களிடம் புகார் அளித்ததா என மனுதாரருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கை தொடர தங்களுக்கு என்ன உரிமை உள்ளது என்று கேட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 13ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ரஷ்யாவின் குண்டுவீச்சுக்கு இரையான உக்ரைனில் உள்ள இக்கட்டடத்திலிருந்து 13 பேர் உயிரிழந்தனர். உக்ரைனின் தெற்கு பகுதியில் உள்ள ஜபோரிஷியா மீது ரஷ்யா வான்வழி குண்டுகளை வீசியது. அதில் அடுக்குமாடி கட்டடம் ஒன்றில் பயங்கர சத்தத்துடன் 2 குண்டுகள் விழுந்தன. கட்டடம் கொழுந்துவிட்டு எரிந்ததில் 13 பேர் உடல் கருகி உயிரிழந்ததாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் குண்டுவீச்சு தாக்குதலில் சுமார் 30 பொதுமக்கள் படுகாயமடைந்ததாகவும் உக்ரைன் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 3 ஆண்டுகளை நெருங்கும் நிலையில் குண்டு சத்தம் ஓயாததால் இரு நாட்டு மக்களும் தூக்கத்தை தொலைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா 80வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள ஆண்டு பட்டியலில் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் முதலிடத்தில் உள்ளது. சர்வதேச அளவில் நாடுகள் மேற்கொள்ளும் விசா மற்றும் விசா அல்லாத பயணங்கள் அடிப்படையில் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் கணிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் 2வது இடத்திலும் 3வது இடத்தில் பிரான்ஸ், பின்லாந்து, ஜெர்மனி, இத்தாலி, தென்கொரியா, ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளும் உள்ளன. 2024ஆம் ஆண்டு 85வது இடத்தில் இருந்த இந்திய பாஸ்போர்ட் தற்போது 80வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்திய பாஸ்போர்ட் மூலம் 62 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ள முடியும். அதேபோல் பாகிஸ்தான் பாஸ்போர்ட் ஓரிடம் இறங்கி 103வது இடத்தை பிடித்துள்ளது. பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை கொண்டு அதிகபட்சமாக 34 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்கலாம். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டை நடத்துவதற்கு புதிய விழாக்குழுவை அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்ந்தால் என்ன செய்வது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அவனியாபுரத்தைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்தார். அதில் பாலமேடு, அலங்காநல்லூர் போன்ற இடங்களில் ஜல்லிக்கட்டு கிராம கமிட்டிகளால் நடத்தப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். ஆனால் அவனியாபுரத்தில் மதுரை மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான குழு நடத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து சமுதாய பிரதிநிதிகளும் அடங்கிய கிராம கமிட்டி அமைத்து ஜல்லிக்கட்டை நடத்த உத்தரவிட வேண்டும் என அவர் கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் MS ரமேஷ், மரிய கிளாட்